உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய காலம் என்பது ஒரு அவசர காலமாக இருக்கின்றது. இன்றைய காலத்திலே புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல உறவுகள் விடுமுறையில் இருப்பீர்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய பல உறவுகள் இன்றைய நாள், குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் விடுமுறையில் இருப்பீர்கள். சிலர் பாடசாலை விடுமுறைகள் நீண்ட விடுமுறையாக இருப்பதனால் பல இடங்களுக்காக நீங்கள் செல்வதற்குரிய தயார்படுத்தலில் ஈடுபடுவீர்கள். பலரும் சென்று கொண்டிருப்பீர்கள். அது அவ்வாறு இருந்தாலும் கூட சில விடயங்களை நீங்கள் வரும் வரைக்கும் அல்லது காலம் அவகாசம் எடுத்துக்கொள்வது என்பது பல விடயங்கள், முக்கியமான விடயங்கள் பலவற்றை உருமறைப்பு செய்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த விடயம் முக்கியமாக இன்று எல்லோரும் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. ஈழத்தமிழர்களாக நாமும் இந்த விடயத்தில் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த விவகாரம் தொடர்பில் தான் இன்று நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற போது சுவிட்சர்லாந்தின் கிரபுண்டன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர் நகர சபையினால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் பலரும் அறிந்திருப்பீர்கள் அல்லது சிலர் தான் அறிந்திருப்பீர்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை அறிந்திருக்க மாட்டீர்கள் அல்லது ஒரு தகவலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு முழுமையான விடயத்தை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கிரபுண்டன் மாநிலத்தில் 2ஆம் திகதி 7ஆம் மாதம் 1989ஆம் ஆண்டு என்பது சுவிட்சர்லாந்தின் கூர் மாநிலத்தில் நடந்த சம்பவம் பலரையும் பெரும் அதிர்வலைகளுக்கு ஏற்படுத்தி இருந்தது. பலரிடமும் பெரும் சோகம் நிறைந்த நாட்களாக மாறியிருந்தது. தீ வைப்பு தாக்குதலினால் உயிரிழந்த 4 இலங்கை தமிழர்களை நினைவு கூறும் நிகழ்வானது கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்தது. அதேவேளை இறந்த 4 வரையும் நினைவு கூறும் வகையில் புதிதாக ஒரு வீதிக்கும் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. நினைவு பலகையும் தமிழிலும் அங்கு இடம்பெற்றிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள், எதனால் உயிரிழந்தார்கள், விபத்தா அல்லது என்ன இடம்பெற்றது என்கின்ற விவரங்களை நீங்கள் சற்று கூர்ந்து அவதானித்தால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சம்பவமாக கடந்து செல்லாமல் ஈழத்தமிழர்களுக்குரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இனிவரப் போகின்ற நாட்களிலும் இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குகின்றார்கள். 4வரில் 2 சிறுவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் இனவரி நோக்கத்துடன் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அன்றைய காலங்களிலே எல்லோரிடமும் இருந்தது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளிடம் இருந்தது. நீண்ட காலமாக இருந்து வந்த இந்த சந்தேகம் நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட இது ஒரு சந்தேகம் அல்ல, இது ஒரு இனவரி தாக்குதல் தான் என்கின்ற அடையாளப்படுத்தல் இடம்பெறுகிறது. இந்த தாக்குதல் இடம்பெற்று 37 ஆண்டுகள் நிறைவடைந்ததொட்டி தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள பெயரிடப்படாத ஒரு வீதிக்கு 4 விளக்குகள் என்கின்ற பெயர் இடப்படுகிறது. ஃபீர்லிக் வேக் என்கின்ற பெயர் அந்த வீதிக்கு இடப்பட்டு அந்த பெயர் அந்த பதாதை அதிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. உயிரிழந்த 4வரின் நினைவை நிலைநிறுத்தும் வகையில் இந்த பெயர் சூட்டப்பட்டது என கூர் மாநகராட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதே இடத்தில் நினைவு பலகையும் திரை நீக்கம் செய்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த கூர் நகர சபையினுடைய தலைவர் அவர்கள் கூறுகையில் 1989ஆம் ஆண்டு இந்த தாக்குதல், அதாவது தீ வைப்பு தாக்குதல் கூர் நகரின் வரலாற்றில் மிகவும் வேதனையான நேர் இடர் என்று குறிப்பிட்டார். அக்காலத்தில் இக்கொடுஞ்செயல் இனவரி அல்லது வலதுசாரி தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் போதுமான அளவில் உசாவப்படவில்லை அல்லது விசாரிக்கப்படவில்லை என்றும் அதனால் பல கேள்விகள் பதிலின்றி போய்விட்டதாகவும் தெரிவித்த அவர், இதனால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களும் தமிழ் சமூகமும் மேலும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நடந்ததை மறக்க முடியாது, உயிரிழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரவும் முடியாது. ஆனால் அப்போது சொல்லப்படாமல் போன உண்மைகளை இன்று வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது எங்கள் பொறுப்பு என்று நகரசபை தலைவர் குறிப்பிட்டார். அன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்று நாங்கள் கடந்து சென்றோம் அல்லது அது தொடர்பாக முறையான விசாரணைகள் இடம்பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் இன்று வெளிப்படையாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு இனவரி மூலமான ஒரு தாக்குதல் இடம்பெற்றது என்பது மிக மிக வேதனையாக இருக்கிறது. அந்த 4 உயிர்கள் இழக்கப்பட்டதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நகர சபையின் தலைவர் கூறுகின்றார்.
மேலும் அன்றைய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் என்பது உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் தமிழ் சமூகத்துக்கும் உயரிய நீதியை வழங்க தவறிவிட்டதை கூர் நகராட்சி இன்றைய காலப்பகுதியில் ஏற்றுக்கொண்டுள்ளது, தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும் கூர் நகர சபையினுடைய தலைவர் மீண்டும் வலியுறுத்துகின்றார். இந்நிகழ்வில் ஈழத்தமிழ் சமூகத்தின் சார்பாக சைவநெறி கூடத்தினை கூர் நகர சபையானது அணுகியிருந்தது, அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வினை சைவநெறி கூடத்தின் இளையோர் மன்ற இணைப்பாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி செல்வி லாவண்யா லக்ஷ்மணன் அவர்கள் ஏற்பாடு செய்து அவர் அதில் கலந்து கொண்டிருந்தார். அத்தோடு இந்த நிகழ்வில் சமய நிகழ்வுகளை நெறியாள்கை செய்து தமிழர்களுடைய பண்பாட்டு முறைப்படி இறந்தவர்களுக்கான அந்த இடத்திலே அந்த சில சமய சம்பிரதாயங்களை தமிழ் மொழியிலே நடத்தியவராக செந்தமிழ் அர்ச்சனையாளர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் அவர்கள் தமிழில் இறந்தவர்களுக்கான அந்த காரியங்களை அந்த இடத்திலே செய்தார். அவரும் அந்த இடத்திலே ஒரு நன்றி நவழல் விடயத்தை கூறினார். இறந்தவர்களை நினைவு கூர்ந்தார்கள், முடிந்து விட்டது, அவர்களுடைய பேரிலே வீதி வைக்கப்பட்டது. 4 பேர் தீ விபத்தில் இறந்தது, இதெல்லாம் ஒரு பெரிய விடயமா? இவையெல்லாம் நீங்கள் செய்திகளுக்கு அப்பாலில் விவாதிக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி உங்களிடம் அல்லது சிலரிடம் எழலாம், பலரிடம் அல்ல சிலரிடம் எழலாம். இதை விட இவ்வளவு விடயங்களை நாங்கள் கண்டுவிட்டு வந்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? ஆனால் அதில் ஒரு செய்தி இருக்கின்றது. 37 ஆண்டுகள் கழித்து இடம்பெற்றது ஒரு இனவரை தாக்குதல் என்பதனை அந்த நகரசபை, அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரசபை தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு வெளிப்படைத்தன்மை அங்கு வெளிப்படுகிறது. அது மட்டுமல்லாது இதில் பல முக்கியமான விடயங்கள் வெளிப்படுகிறது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட செந்தமிழ் அர்ச்சனையர் சிவருசி சசிகுமார் ஐயா அவர்கள் சில விடயங்களை கூறுகிறார். அதனோடு அவர் முக்கியமான ஒரு விடயம், ஈழத்தமிழருடைய விடயங்களுக்கும் கடந்து செல்கிறார். அவர் வழங்கிய அந்த குரல் பதிவினை நீங்கள் இப்போது கேட்கலாம். வணக்கம். நேற்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம் சரியாக 2 மணிக்கு கிராபுண்டன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர் நகர சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு புதிய வீதி பேர் சூட்டப்பட்டு திறப்பு விழா கண்டிருக்குது. ஏன் அந்த புதிய வீதி புது பேர் சூட்டப்பட்டுன்னு சொன்னால் 1989ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 37 வருஷங்களுக்கு முன்னர் தமிழர்கள் நாங்கள் அகதிகளாக இந்த சுவிஸுக்கு புலம்பெயர்ந்து வரைக்க தமிழ் மக்கள் தங்கியிருந்த ஒரு அகதிகள் முகாம் சுவிஸில் இருக்கக்கூடிய இனவரியர்களால் இன துவேஷத்தின் காரணமாக எரியூட்டப்பட்டு அதில் 2 சிறார்களும் 2 வளர்ந்த தமிழ் இளைஞர்களும் அதில் நெருப்பில் கருகி பலியானார்கள். அப்போ 89ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு பெருசாக முழுமையாக ஆய்வு செய்யப்படாமல் மேலோட்டமாக அதிகாரிகளால் அந்த கேஸ் மூடப்படுது. இப்போ மீண்டும் 37 ஆண்டுகள் கழித்து அது ஒரு திட்டமிடப்பட்ட இனத்துவச தாக்குதல் என்றதை பல பொது அமைப்புகளும் சுவிஸுடைய ஜனநாயக கட்சி மற்றும் சில தமிழ் பொது அமைப்புகளுமாக இணைந்து எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியினால் பாராளுமன்றத்தில் இதுக்கு அந்த நகர சபை அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதையும் தாங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அந்த இறப்புக்கான அங்கீகாரத்தை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த நேரடி ஜனநாயக அரசாகிய இந்த சுவிஸ் அரசு நகர சபை எடுத்துக்கொண்ட முடிவின்படி அந்த 4 பேருடைய பெயர்களும் ஒரு செப்பேட்டில் பதிக்கப்பட்டு சிவரில் அது பதிக்கப்பட்டதோடு இதுவரையும் பேர் சூட்டப்படாமல் இருந்த அந்த பாதைக்கு 4 விளக்குகள் வீதி ஃபீர் லிஸ்டர் வேக் என்ற பெயரை சூட்டி அந்த வீதியை காட்டுகிற பலகைற தட்டில் தமிழ் மொழியிலையும் 4 விளக்குகள் பாதை 4 விளக்குகள் வீதி என்ற அந்த சொல்ல தமிழ் சொல்லிலையும் எழுதி ஜெர்மன் மொழியிலையும் எழுதி அவருடைய இறப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்குது. அப்போ சுவிஸில் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. இதில் நாங்கள் தெளிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் 37 ஆண்டுகள் கழித்தாலும் தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமையான போராட்டம், இத்தனை பொதுமக்களுடைய போராட்டம் நீதியின் கதவை திறந்து 37 ஆண்டு பிறகு அவருடைய உயிர்களை அதை திருப்பி கொண்டு வராது, ஈடு செய்ய முடியாது, அவருடைய உறவுகளுக்கான ஆறுதல் கொடுக்க முடியாத இருந்தாலும்
அந்த இறப்பு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நகர சபையினால் மன்னிப்பு கோரப்பட்டு இப்படி வீதி திறக்கப்படுறதுன்ற வந்து ஒரு அங்கீகாரம். எனவே எங்கென்ன மண்ணில் வந்து நாங்கள் லட்சக்கணக்கான மக்களை காவு கொடுத்து இன்றைக்கி செம்மணி புதகுழியில் வந்து 250க்கும் அதிகமான உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு அந்த இறப்புக்கான அங்கீகாரம் என்றது வழங்கப்படவில்லை. அந்த அரசு வந்து தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்பு கூறவில்லை. அதே போன்று முள்ளிவாய்க்காலில் நடத்தப்பட்ட இன அழிப்பில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டும் இன்று வரை ஒரு சர்வதேச பொறிமுறையை ஆய்வு செய்வதன் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சம்பந்தமான விடயங்கள் வரைக்கும் இன்று வரை எந்த ஒரு அரசும் அரசு சார்பாளர்களும் அதுக்கான பொறுப்பு கூறல்களை செய்ய தவிர்த்ததோடு அந்த மரணத்துக்கான அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என்றது வந்து மிக மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம். எனவே 37 ஆண்டுகள் கழித்தும் இந்த நீதி என்பது இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டது போன்று எங்கள் நாட்டில் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த இனப்படுகொலை என்றது வந்து அவர்களால் அந்த குற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவதோடு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்றது வந்து மிக முக்கியமான ஒரு நீதியான விடயமாகும். எனவே அதை நோக்கி தமிழர்கள் இந்த நிகழ்வினூடாக சிந்திக்க வேண்டும் என்றது இன்று கருத்து. சுவிட்சர்லாந்திலே 1989 ஆண்டு இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு துயரம் நிறைந்த சம்பவத்துக்கு 37 ஆண்டுகள் கழித்து அதற்கான விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அல்லது அதற்குரிய ஒரு துயரம் நிறைந்த சம்பவத்துக்கான வருத்தம் தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மன்னிப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. இது போன்றது ஒரு சம்பவம் இதற்கு ஈழத்தமிழர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது. இது போன்றது ஒரு சம்பவம் கனடாவிலும் நடந்திருந்ததை யாவரும் அறிந்திருப்போம். கனடா அரசாங்கம் என்பது அங்கிருக்கக்கூடிய பூர்வ குடி மக்களிடம் பலமுறை சிறப்பு மிக்க மன்னிப்பை வேண்டி இருக்கின்றது அல்லது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அதாவது கனடாவினுடைய பழங்குடி சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக கனடாவிலே பலமுறை மன்னிப்புகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. 2008 ஆண்டு காலப்பகுதியிலே, குறிப்பாக 2008 ஆண்டு ஜூன் மாதம் 11 அப்போதைய பிரதமராக இருந்த ஸ்டீவன் காப்பர் அவர்களும் ஒரு மன்னிப்பை முதன்முறையாக கேட்டிருந்தார். மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக தன்னுடைய வருத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டார். 2017 ஆண்டு காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக ஜஸ்டின் டூடோ அவர்களும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாது அதே போன்று அவருடைய குடியிருப்பு பகுதிகளையும் அவர் விஜயம் செய்து தொடர்ச்சியான ஒரு மன்னிப்புகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2024 ஆண்டில் ஒரு பெரும் மன்னிப்பு மட்டுமல்ல, அந்த இனத்துக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. கனடாவினுடைய பூர்வ குடிகள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்பட்டார்கள். பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கான பல விடயங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் 2024 ஆண்டில் கனடாவின் பூர்வீக குடிகள் அமைச்சுக்கு 2 அமைச்சர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். முடிக்குரிய மற்றும் பூர்வீக குடிகள் உறவுகள் அமைச்சராக கரி ஆனந்த் சங்கரியான ஈழத்தமிழர் அந்த அமைச்சு உருவாக்கப்படுகிறது முதல் முறையாக. அதில் ஒரு துறைக்கு கரி ஆனந்த் சங்கரி அவர்களும், பூர்வீக குடிகள் சேவைகள் நலன் அமைச்சராக மற்றும் பாட்டி அவர்களும் அதில் தெரிவு செய்யப்பட்டு 2 அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டதோடு 2024 ஆண்டில் அவர்களுக்கான ஒரு பெரும் அங்கீகாரம் கனடிய அரசு மட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. அவர்களிடம் மன்னிப்பும் வேண்டப்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டோம். இப்போது இதில் என்ன சம்பவம் இருக்கிறது? அதனோடு மட்டுமல்லாது பூர்வீக குடிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபையும் ஒரு பெரும் மன்னிப்பையும் கேட்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஏன் சுவிட்சர்லாந்தில் கூறுகிறீர்கள், கனடாவில் கூறுகிறீர்கள், அப்படி என்னதான் நடந்து விட்டது? இப்போது என்னதான் நடந்து விட்டது? இதில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை மன்னிப்பு வேண்டியதையும் நாங்கள் இங்கு நுட்பமாக பார்க்க வேண்டும். அதனோடு மட்டுமல்லாது 2 சுவிட்சர்லாந்திலாக இருக்கலாம், கனடாவிலாக இருக்கலாம், 2 பொறுப்புமிக்க துறைகள் மன்னிப்பை கேட்டிருக்கின்றன. அதனையும் இங்கு நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் எங்கு தொடர்பு இருக்கின்றது? இவர் சசி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார், இதே போன்றது ஒரு நிலை இலங்கையிலும் ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறார். இவ்வாறான முன்னுதாரணங்கள் எல்லாம் எங்களுடைய கண் முன்னே கொட்டி கிடக்கிறது. இது இலங்கையில் நிகழுமா? இலங்கை வரலாற்றிலே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற படுகொலைகளிலிருந்து பார்த்தால் கூட அந்த படுகொலைகள் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கையிலே படுகொலைகள் இடம்பெற்றுத்தான் கொண்டிருக்கிறது. அந்த படுகொலைகளுக்கான வரலாறுகள் என்பது மாற்றப்படவில்லை. அப்படி பல தசாப்தங்களுக்கு மேலாக இடம்பெறுகிற படுகொலைக்கு இலங்கையிலும் இவ்வாறானது ஒரு மன்னிப்பு கேட்கப்படுமா என்கின்ற கேள்வி எம்மில் பலருக்கு இதன் பின்னர் எழலாம். அது ஒருவேளை கனவாக இருக்குமா என்கின்ற சந்தேகம்தான் எம்முடைய மனக்கண் முன்னே இருக்கின்றது. ஒரு சம்பவம், பல சம்பவங்கள் கண்முன்னே கொட்டி கிடக்கிறது. அதற்கான சில உதாரணங்களையும் பார்த்து விடுவோம். இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் இத்தாலியில் விமானத்தை கடத்தினார். அதாவது இலங்கையைச் சேர்ந்தவரான சேபால என்பவர் தான் இத்தாலியில் விமானத்தை கடத்தினார். எனவே இவரை நாடு கடத்துகிறோம், இலங்கையில் இவருக்கான விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று நாடு கடத்திய போது
அவரை ஏவேவா என்று கோஷமிட்டு விமான நிலையத்திலே வரவேற்றது இலங்கை அரசாங்கம். அதன் பின்னர் பார்த்தால் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்தபோது அவர் மீதான ஒரு தாக்குதலை விஜயமுனி என்கின்றவர் மேற்கொள்கிறார். அந்த தாக்குதலை மேற்கொண்டவரை எப்படி வரவேற்கின்றார்கள்? அவர் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த AR ஜெயவர்தன கூறுகிறார். பின்னிட்ட நாட்களிலே அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக வருகின்ற அளவுக்கு அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் பார்த்தால் செம்மணி படுகொலையோடு தொடர்பானவர்கள் என்று கூறப்பட்டவர்களுக்கு சந்திரிகாவின் ஆட்சி காலத்திலே அவர் அந்த காலப்பகுதியிலே 2 முக்கிய பொறுப்புகளை வழங்குகின்றார். அதாவது யாருக்கு எதிராக பிழைகள் இடம்பெறுகிறதோ அந்த பிழைகள் செய்கின்றவர்களுக்கான அங்கீகாரம் தான் இலங்கையில் இடம்பெறுகிறது. வெளிநாடுகளிலே பிழைகள் செய்பவர்கள், அதாவது பிழைகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பும், பிழைகள் செய்பவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. 99-2000 ஆண்டு காலப்பகுதியிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இப்போது வயது மூப்பின் காரணமாக சிலவளை மறந்திருப்பார். முக்கிய பொறுப்பில், அதாவது இந்த செம்மணி படுகொலைக்கு முக்கிய காரணகர்த்தாக்களாக இருந்த யாழ் மாவட்டத்தினுடைய முக்கிய தளபதிகளாகவும் இருந்த ஸ்ரீல் வீரசூரிய என்பவர் பாகிஸ்தான் தூதுவராகவும், அதன் பின்னர் மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா அவர்கள் ஆஸ்திரேலியா தூதுவராகவும் நியமிக்கின்றார். ஏனென்றால் அன்றைய காலப்பகுதியிலே அவர்கள் இலங்கைக்குள்ளே இராணுவ அதிகாரிகளாக இருந்தால் அந்த விசாரணை தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அன்றைய விசாரணைகளில் பலரையும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்று அந்த செம்மணி விவகாரத்தை கையாண்டு கொண்டிருந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள். ஏனென்றால் இளஞ்செழியனிடமிருந்து தப்ப வைக்க வேண்டும், அல்லது இளஞ்செழியன் இவர்களை விசாரணை செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் கூட அது தனக்கு ஆபத்தாகிவிடும் அல்லது தனக்கு அவமானமாகிவிடும் என்பதனால் இளஞ்செழியனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பு, அதாவது செம்மணியில் இடம்பெற்ற செங்குருதி சிந்திய அந்த பெரும் ஒரு அவலம் இடம்பெற்ற சூழலை மறைப்பதற்காகவும் இளஞ்செழியன் இந்த விசாரணைகளுக்குள் இவர்களை இழுத்து விடுவார் என்கின்ற அச்சத்தாலும் அந்த இருவரையும் உடனடியாகவே பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தூதுவராக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நியமிக்கிறார். இவரெல்லாம் இன்று வந்திருந்து சமாதானம் பேசுகிறார். அது மட்டுமா, இன்னும் ஒரு விடயம், அது தொடர்ச்சியாக இடம்பெறுகிற விடயம். இலங்கை வரலாற்றிலே சுவிட்சர்லாந்திலும் கனடாவிலும் இடம்பெற்றது போன்று இடம்பெறுமா என்றால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அது இடம்பெற்றால் மட்டும்தான் அந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம், அல்லது அந்த பூமிக்கான அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சல், அல்லது அந்த பூமிக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய பார்வையாம் இருக்கு. 2009ஆம் ஆண்டு ஒரு யுத்த களமுனையிலே மக்கள் சாறை சாறையாக சரணடைந்த போது அவர்களை வகை தொகையற்ற விதத்திலே அவர்களை கைது செய்து காணாமலாக்கி படுகொலை செய்து அவர்களை என்னென்ன விதமெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவத்தையும் செய்த இராணுவ அதிகாரிகளை எப்படி பார்த்தார்கள்? சரத் பொன்சேகாவுக்கு பீல் மார்ஷல் பதவி உயர்வு வழங்கி அழகு பார்த்தது மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கம். அதில் பங்காளிகளாக தமிழரசு கட்சி இருந்தது. சவேந்திர சில்வாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக கொடுக்க முற்பட்ட போதுதான் அவை தடுக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்ற எந்த ஒரு சம்பவத்துக்காவது இன்று வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்றது, அதற்கு முறையான வருத்தங்கள் எங்குமில்லை. ஆங்காங்கே அமைச்சர்கள் அரசியலுக்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் கடத்தில் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்காக நாங்கள் மனம் பரந்துகிறோம், அல்லது அனைத்து ஊடகவியலாளரும் மன்னிப்பு கேட்கிறோம், மன்றாடி மன்னிப்பு கேட்கிறோம். நடந்த சம்பவம் பெரும் துன்பியல் சம்பவம் இனி வருகின்ற நாட்களில் எவ்வாறு நடக்காது என்று எந்த ஒரு பொறுப்பு நிலை ஜனாதிபதியோ அல்லது எந்த ஒரு அரசாங்கமோ நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கின்றதா? இல்லை. அதன் பின்னர் பார்த்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் இல்லை. இலங்கையிலே எந்த ஒரு விடயத்துக்கும் இவ்வாறான ஒரு சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிறு துளியளவு கூட இடம்பெறாது. ஆனால் இப்போது பலர் பின்னூட்டங்களில் இருந்து யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதற்கு மன்னிப்பெல்லாம் அரசியலுக்காக அமைச்சர்கள் ஆங்காங்கே மேடையில் கேட்டார்களே ஒரு அரசாணையாக அல்லது அரசு அங்கீகாரமாக இத்தவரைக்கும் கேட்கப்படவில்லை. எனவே இவ்வாறான சூழ்நிலை தான் இலங்கையில் இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அந்த நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள், மனம் பெருந்துகிறார்கள். கனடாவின் பூர்வீக குடிகளுக்கு இடம்பெற்ற சம்பவத்துக்கு எதிராக மன்னிப்பு கேட்கிறார்கள், மன்னிக்க வேண்டுகிறார்கள், மன்னிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலை தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது கத்தோலிக்க திருச்சபையும் பூர்வீக குடிகளுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்ட போது சில விடயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சில போக்குகள் என்பது ஆட்சியாளர்களை எதிர்க்காத வகையில் அல்லது ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் தான் கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கிறது, நிகழ்காலங்களிலும் செயற்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் மன்றம் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று கூறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்
இனப்படுகொலை என்று கூறியிருக்கிறார்கள். அதுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்றிருக்கிறார்கள். அதில் மாற்றமில்லை. அது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், மாற்றம். ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஏன் ஆயர் மன்றம் வாய் திறக்கவில்லை? ஒருவேளை பல நூற்றாண்டுகள் கழித்து ஒரு அறிக்கை மூலமாக கடந்து செல்வதற்கு முற்படலாம் என்றால், அவர்களுடைய வேதாகமம் கூட கூறுகிறது, பிழைகளை பிழைகள் என்றும் நியாயத்துக்காகவே இயேசு பிரான் பல இடங்களிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். நியாயத்தை கேட்டார். அவருடைய தேவாலயம் ஒரு இடத்திலே, அந்த இடத்திலே ஒரு முறை வியாபார நிலையமாக மாற்றப்பட்ட போது, நான் வாழும் இடத்தை நீங்கள் எப்படி ஒரு வியாபார மையமாக மாற்ற முடியும் என்று கோபப்பட்டு அடித்து உடைத்தார். ஆனால் இன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால் டிப்ளமேட்டா தான் இருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு மரபு இருக்கின்றது. அவருடைய திருப்பலியிலே நற்செய்தி ஒன்றை வாசிப்பார்கள். அதன் பின்னர் பிரசங்கம் ஒன்றை அந்த அந்த திருப்பலியை வழிநடத்துகின்ற அருட்தந்தை வைப்பார். அந்த திருப்பலிகளில் கூட அவர்கள் இப்போது வேதாகமத்தில் என்ன கூறப்படுகிறதோ அதனை கூறி கடந்து செல்லுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அந்த இடத்திலே வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி, கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை தொடர்புபடுத்தி மக்களை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எடுத்துச் செல்லாமல், இப்போது ஞாயிறு திருப்பலியாக இருக்கலாம் அல்லது சாதாரண திருப்பலிகளின் பிரசங்கங்கள் எல்லாம் சாதாரணமான விவிலியத்தில் இதை கூறுகிறது, இயேசுநாதர் இதை கூறுகிறார், மரியாள் எப்படி நடந்து சென்றார், சீடர்கள் எப்படி இருந்தார்கள், நீங்களும் அப்படி இருந்தார், ஒரு சமூகத்தோடு ஒரு பிரசங்கத்தை கூறக்கூடிய நிலை கூட இன்று இல்லாமல் சென்றிருக்கிறது. அல்லது பிரசங்கங்களில் கூட இன்று எத்தனையோ வகையில் ஒவ்வொரு இடங்களிலும் நல்வழிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை தவறவிட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்கள் கூட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் அவர்கள் மட்டில் கூட ஒரு ஒப்புரவு ஏற்படவில்லை, அல்லது ஒரு வருத்தம் அந்த இடத்தில் கூட தெரிவிக்கப்படவில்லை. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற வகையில் அடுத்த ஈவந்த பீரிஸ் கூறுகிறார். அது இல்லை என்கின்ற வகையில் ஆயர் மன்றத்தின் பெயரை மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கை வருகிறது. அதற்கு எதிர் அறிக்கை கூட ஆயர் மன்றம் வெளிப்படையாக விடவில்லை. ஏனென்று கேட்டால் அதற்கு பெயர் ராஜதந்திரம் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்திலே இன்று சர்வதேச ரீதியாக இடம்பெற்றிருக்கிற மாற்றம் இலங்கையில் ஏற்பட வேண்டும் என்றால் மதங்களிலிருந்து ஒரு நல்லிணக்கம் பிறக்க வேண்டும். அது கத்தோலிக்க மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம். இந்த மிக முக்கிய செயற்பாடுகளோடு இருக்கக்கூடிய பௌத்த மதம் இந்த விடயத்திலே ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் என்று கேட்டால் அதுவும் தெரியாது. எனவே இவை கூறப்படுகிற சூழ்நிலை என்பது யார் மீதும் வெறுப்போ அல்லது எந்த ஒரு மதத்தை நிந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோ இல்லை. இவைகளெல்லாம் கேட்காமல் இருக்கின்றார்கள். இலங்கையிலே ஒரு பெரும் யுத்த அவலம் இடம்பெறுகிறது. பிரித்தோசைகளும் தேவாலயங்களில் மணி ஓசைகளும் தென்னிலங்கையிலே கேட்டுக்கொண்டுதான் இருந்தன. வடக்கு கிழக்கில் இருந்த யுத்த பகுதியில் இருந்த பௌத்த விகாரிகளில் பிரித்தோசைகள் கேட்டது. அதே போன்று வாங்கோசைகளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. யாரும் தடுக்கவும் இல்லை, தடுக்க முற்படவும் இல்லை. அப்படியா இந்து சமயம் என்ன செய்தது? அவர்களிடம் அதனை வலுவாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனால் இந்த மூவரிடமும் அது இருக்கின்றது. செய்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் ஆட்சிக்கு பங்கம் விளைவித்து விடுவோம் அல்லது ஆட்சிக்கு எதிராக செயற்பட்டு விடுவோம் என்பதனால் செய்யவில்லை. எனவே இது யார் மீதான கோபமும் இல்லை. ஏன் இந்த மதம் இந்த இடத்திலே இழுத்து வரப்படுகிறது என்றால், கனடாவில் பூர்வீக குடிகளுக்கு இடம்பெற்ற அநீதிகளுக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை வருத்தம் தெரிவித்த விடயத்தில் தான் வருகிறது. எனவே இது யார் மீதான வெறுப்போ அல்லது கோபமோ இல்லை. இது ஈழத்தமிழர்களுக்கு எப்போது இடம்பெறும், ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக எப்போதாவது மனம் வருந்தப்படுமா என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்படுவதற்கு அது ஒரு துன்பியல் சம்பவம். அதற்காக மனம் வருந்துகிறோம் என்று ஊடகவியலாளர் சந்திப்பிலே விடுதலை புலிகள் ஒரு பெருந்தன்மையை காட்டியிருந்தார்கள். அதெல்லாம் உண்மையில் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கு. நடந்த சம்பவம் பிழை, அதில் மாற்றமில்லை. ஆனால் அந்த பிழைக்கு வருத்தம் தெரிவிப்பு என்பது அதை விட ஒரு மேலான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பலருக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது பலருக்கு அதிருப்திகள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட நாம் சொல்ல வேண்டியதை சொல்லியாக வேண்டியிருக்கிறது. நாங்கள் மதத்தை கடந்து இனத்துக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டோடு எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய காலம் இது. பொறுத்திருந்து காலங்களை வீணடிக்காமல் கிடைக்கின்ற காலங்களில் முக்கியமான பணிகளை அனைவரும் ஒன்றிணைந்து செய்வோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.